ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் தாங்க நம்ம பார்க்க போறோம். முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. சரியா, நம்ம சிம்பிளா பார்க்கலாம். சரியா, பென்சினோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C6H6. ஓகேவா? அப்ப இதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? இந்த ரெண்டும் தான் சேர்ந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹெக்ஸாகோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸா மீன்ஸ் 6. 1 2 3 4 5 6. சரியா, இதுல ஒவ்வொன்றுல என்ன இருக்கும், சென்டரில் கார்பன் இருக்கும். ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்கும். சரியா, ஸோ இதுதான் என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்தது இந்த அல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட், அது என்ன சொல்லுவாங்கன்னா பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இங்கே பாருங்க, இது வந்து என்னது டபுள் பாண்ட், இது வந்து என்னது சிங்கிள் பாண்ட். அப்போ ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் இப்படி அல்டர்னேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா, அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சிம்பிளாக எப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம் ஸ்ட்ரக்சர்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பாண்ட் வந்து உள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால மொத்தத்தில் ஒரு ஐடியா வளையம் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரும் போட்டுக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சரும் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் உண்டு, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனமே இந்த மாதிரி தான். இப்படியே என்ன செய்யலாம், போடலாம். சரியா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.